Good morning students. Unit 2 book back questions 1 mark. First choose the correct answer. The refractive index of four substances A, B, C and D are 1.31, 1.43, 1.33, 2.4 respectively. The speed of light is maximum in A, B, B, C, C, D, D. Answer is A. Mu A, that is a refractive index of A equal to 1.31 is the least value given in the four values. So speed of light is maximum in A. Additional information, if the speed of light is minimum asked, suppose இப்போ வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க, மினிமம் எதில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எது ஹையாக இருக்கோ அதில் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து மினிமமாக இருக்கும். அப்போ அந்த நாளில் எது மேக்ஸிமமாக இருக்குது, மியூ டி ஈக்குவல் டு 2.4 அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதில் ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மினிமம். இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மோர், ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மினிமம் அண்ட் வைசி வெர்சா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2. Where should an object be placed so that a real and inverted image of same size is obtained by a convex lens? So convex lensல image formation போட்டிருக்கோம், 6 different positions நம்ம பார்த்துருக்கோம். இந்த 6 different பொசிஷனில் எந்த பொசிஷனில் ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னாக்க நமக்கு ரியல் இன்வெர்டட் சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2F. நம்ம புக்கில் இருக்க டயக்ராம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், 2Fல ஆப்ஜெக்ட் இருந்தாக்க 2Fல தான் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜோட கேரக்டர் பார்த்தினாக்கா ரியல் இன்வெர்டட் சேம் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனில் நம்ம அந்த டேபிளேஷனே கொடுத்துருக்கோம். ஒரு லென்ஸ் படிச்சுட்டிங்கனாக்க எங்கெங்கே அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் இருக்குது, எங்கே இமேஜ் இருக்குது, அப்புறம் இமேஜோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா 3rd காலத்தில் உள்ளதை படித்து எழுதணும். நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியல் ஆர் இன்வெர்டட் கேட்டாங்கனாக்கா அந்த 4th காலத்தை படித்து எழுதணும். இதில் வந்து பிட்வீன் O அண்ட் F மட்டும்தான் நமக்கு விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ், பாக்கி எல்லா இடத்துலையுமே ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் நமக்கு. தென் a small bulb is placed at the principal focus of a convex lens. When the bulb is switched on, the lens will produce dash: a convergent beam of light, a divergent beam of light, a parallel beam of light, a colored beam of light. என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க a parallel beam of light. When a bulb is placed at focus of converging lens, then the light rays of the bulb from focus will get refracted from the convex lens and become parallel to principal axis. இது வந்து 3 ரூல் நம்ம படிச்சிருக்கோம். அந்த 3 ரூலில் ஒரு இடத்துல இருக்குது, எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். They produce a parallel beam of light after refraction from a convex lens. So option C, parallel beam of light is correct. 4th one, magnification of a convex lens is positive, negative, either positive or negative, 0. So either positive or negative is the correct answer. Additional information, convex lens produces both real and virtual images. If magnification is positive, then the image is virtual or upright, and if the magnification is negative, then the image is real, that is inverted. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா நம்ம அடிஷனலாக ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் V/U அப்படிங்கிறது. இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னாக்கா என்லார்ஜ் இமேஜ், லெஸ் தேன் 1 அப்படின்னாக்கா டிமினிஷ்டு இமேஜ். ஸோ இதெல்லாமே மேக்னிஃபிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் a convex lens forms a real diminished pointed size image at focus. Then the position of the object is at. ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸ் இமேஜ் கிடைக்கிது அப்படின்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருந்ததுனாக்க அதுலேருந்து வர ரேஸ் எங்கே வந்து கன்வெர்ஜ் ஆகும்னு பார்த்தாக்கா பிரின்சிபல் ஃபோக்கஸில் கன்வெர்ஜ் ஆகும். அப்போ நமக்கு டிமினிஷ்டு ரியல் இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ எகைன் த சேம் டேபிளேஷன். ஸோ இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருந்ததுனாக்கா அட் பிரின்சிபல் ஃபோக்கஸில் இமேஜ் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலு, அப்புறம் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு காலம் அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.
பவர் ஆஃப் a lens is minus 4d. மறக்காம மைனஸ் ஞாபகம் வச்சுக்கணும். minus 4d. Then its focal length is 4 meter, minus 40 meter, minus 0.25 meter, minus 2.5 meter. minus 0.25 meter. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பவர் ஆஃப் a lens is numerically defined as the reciprocal of its focal length. P is equal to 1 by f ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால் ஃபோக்கல் லெங்க்த்தை லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டு பவர் ஆப்போசிட்டில் கொண்டு போனோம்னாக்கா f is equal to 1 by pன்னு வரும். நமக்கு பவர் ஆஃப் a lens வந்து -4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by -4 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 0.25 மீட்டர் அப்படின்னு சொல்லி வந்துடும். Then in a myopic eye, the image of the object is formed. Myopia, hypermetropia, presbyopia, astigmatism அப்படின்னு சொல்லி 4 ஐ டிஃபெக்ட் படிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மயோபியா. அதில் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஆப்ஷன்: பிஹைண்ட் த ரெட்டினா, ஆன் த ரெட்டினா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா, ஆன் த பிளைண்ட் ஸ்பாட். ஸோ ஆன்சர் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. அந்த படத்தில் பார்த்தாலே தெரியும், ரெட்டினாக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தாக்க, ஃபார் மயோபியா த இமேஜ் ஆஃப் த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபார்ம்டு பிஃபோர் த ரெட்டினா. அதை எதை வச்சு ரெக்டிஃபை பண்ணுறோம் பார்த்தாக்க யூஸிங் கான்கேவ் லென்ஸை வச்சு ரெக்டிஃபை பண்ணுறோம். அதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபார் ஹைப்பர்மெட்ரோபியா த இமேஜ் ஆஃப் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிஹைண்ட் த ரெட்டினா. ஸோ ரெட்டினாக்கும் பின்னாடி போய் இமேஜ் கிடைக்கும். ரெக்டிஃபைடு யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ், இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். த ஐ டிஃபெக்ட் presbyopia can be corrected by convex lens, concave lens, convex mirror, bifocal lens. ஸோ இப்போ presbyopia அப்படிங்கிறது பைஃபோக்கல் லென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் பைஃபோக்கல் லென்ஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து மயோபியன்னா கான்கேவ் லென்ஸு, ஹைப்பர்மெட்ரோபியானா கான்வெக்ஸ் லென்ஸு, presbyopia அப்படின்னாக்க பைஃபோக்கல் லென்ஸு, ஆஸ்டிக்மெட்டிசம் அப்படின்னாக்க சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். ஸோ எந்த லென்ஸை வச்சு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லென்ஸ் வுட் யூ ப்ரிஃபர் டு யூஸ் வைல் ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ஏ டிக்ஷனரி? A convex lens of focal length 5 cm, concave lens of focal length 5 cm, convex lens of focal length 10 cm, concave lens of focal length 10 cm. ஸோ நமக்கு என்லார்ஜ்டு சைஸ் வேணும் அப்படின்னாக்க கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வேணும். அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லெங்த் ஆஃப் 5 cm, ஃபோக்கல் லெங்த் ஆஃப் 10 cm. ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன் எப்போ கூட இருக்குன்னு பார்த்தாக்க, ஃபோக்கல் லெங்த்து கம்மியாக இருந்தனாக்க மேக்னிஃபிகேஷன் கூட. அப்போ இந்த ஏ அண்ட் சி அது ரெண்டில் எதுக்கு ஆப்டான ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க, ஏ அப்படிங்கிற கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 5 cm தான் கரெக்டு. ஸோ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 5 cm. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 5 cm ப்ரொடியூசஸ் ஹையர் மேக்னிஃபிகேஷன் தென் சி ஆப்ஷன் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 10 cm. அதனால் எப்பப்பெல்லாம் ஃபோக்கல் லெங்த் கம்மியாகுதோ அப்போ மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். So magnifying power is inversely related to the focal length of the lens. The bigger the focal length, the lower the magnification power. அதே மாதிரி vice versa நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Then if VB, VG, VR be the velocity of blue, green and red light respectively in a glass prism, then which of the following statement gives the correct relation? So 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். So answer C is correct. Velocity in blue is less than that of velocity of light green, less than that of velocity of red light அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்குறோம். The speed or velocity of light in a medium is low if the refractive index of the medium is high and vice versa. ஸோ refractive index ஹையாக இருந்ததுனாக்க velocity வந்து low. So the colors of Weber are arranged in the increasing order of the refractive indexes. So the colors of Weber are arranged in the increasing order of the refractive indices will be. So ரெட்டுக்கு வந்து இருக்கிறதுலே லீஸ்ட்டு, தென் அதோட கொஞ்சம் கூட ஆரஞ்சு, இப்படியே கிராஜுவலாக போனால் வயலட்டுக்கு மேக்ஸிமம் நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னாக்க வெலாசிட்டி இஸ் லெஸ்ஸு. அதனால் விபி இஸ் லெஸ்ஸர் than that of other two அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். The refractive index of a particular color is the reciprocal of its wavelength. Hence, more the wavelength, lesser will be the refractive index. ஸோ அதனால் நம்ம எது கரெக்டான ஆன்சர் பார்த்தாக்க விபி less than that of VG, less than that of VR,
because mu b, that is refractive index of b is greater than that of refractive index of green, greater than that of refractive index of red. அப்படிங்கிறதுனால velocity வந்து ப்ளூக்கு ரொம்ப கம்மி, க்ரீனுக்கு அதை விட கொஞ்சம் கூட, ரெட்டுக்கு அதை விட கொஞ்சம் அதிகம். Then filling the blanks. The path of the light is called as dash. So answer is ray. Additional information, the path of the light is called ray of light and a group of these rays are called a beam of light. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் பாத் ஆஃப் த லைட் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னாக்கா ரே, நிறைய பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா அது இந்த குரூப்புக்கு பேர் வந்து பீம் அப்படின்னு சொல்லி பேர். த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப், என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிரேட்டர் தென் 1. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியமுக்கு ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. Additional information, the ratio of speed of light in vacuum to the speed of light in medium is defined as the refractive index mu of that medium. So mu is equal to c by v அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் c is always greater than that of v. So the speed of light in vacuum is always greater than the speed of light in medium. c always greater than v. So the refractive index is always greater than 1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். If the energy of the incident beam and the scattered beam are same, then the scattering of light is called dash scattering. So நம்ம ஸ்கேட்டரிங்கில் ரெண்டு டைப் படிச்சிருக்கோம், எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக்னு படிச்சிருக்கோம். எலாஸ்டிக் அப்படின்னாக்க எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீமும் எனர்ஜி ஆஃப் த ஸ்கேட்டர்டு பீமும் சேமாக இருக்கணும், அப்போ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் ரெண்டும் டிஃபராக இருந்துச்சுன்னாக்க இன்சிடென்ட் பீமோட எனர்ஜியும் இந்த ஸ்கேட்டர்டு பீமோட எனர்ஜியும் டிஃபர் ஆனிச்சு அப்படின்னாக்க அதை நம்ம இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னாக்க இஃப் த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அண்ட் த ஸ்கேட்டர்டு பீம் ஆஃப் லைட் ஆர் சேம் அப்படின்னாக்க எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், ஆர் நாட் சேம் அப்படின்னாக்க அது இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அக்கார்டிங் டு ரேலேஸ் scattering law, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its dash. ஸோ இது வந்து ரேலேஸ் ஸ்கேட்டரிங் லான்னு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்கு. அதனால் ரேலேஸ் ஸ்கேட்டரிங் லாவை நம்ம ரீகால் பண்ணோம்னா இதுக்குள்ள ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் வேவ் லெங்க், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லெங்க் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடிஷ்னலாக வந்து நம்ம ரேலேஸ் ஸ்கேட்டரிங் லாவை ரீகால் பண்ணுறோம். The amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. So amount of scattering S is directly proportional to 1 by lambda power 4. இதில் lambda அப்படிங்கிறது wavelength, lambda power 4 அப்படின்னாக்கா fourth power of its wavelengthன்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம white sky appears blue, sun appears red at sunset and sunrise அப்படிங்கிறதுல படிச்சிருக்கோம். அதில் ஒரு மட்டும் இப்போ ரீகால் பண்ணிக்குவோம். ப்ளூ கலர் வந்து ஷார்ட்டர் wavelength scattered to greater extent than the red color or longer wavelength அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம் நம்ம. Fifth one, amount of light entering into the eye is controlled by. ஸோ எந்த பார்ட்னால ஐக்குள்ளே என்ட்ரு ஆகிற லைட்டு கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் இஸ் ஐரிஸ். அடிஷ்னலாக நம்ம எதாவது ரீகால் பண்ணிக்கணும்னு பார்த்தாக்க கார்னியா அப்படின்னாக்கா இட் ரிஃப்ராக்ட்ஸ் ஆர் பெண்ட்ஸ் த லைட் ஆன் டு த லென்ஸ். செகண்ட் ஒன் ஐரிஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பியூப்பிள். ரெட்டினா அப்படிங்கிறது ஆன் விச் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஐலன்ஸ் அப்படிங்கிறது கான்வெக்ஸ் இன் நேச்சர், ஸோ இட் கன்வெர்ஜஸ் ஆல் த லைட் ரேஸ் ஃபாலிங் ஆன் இட் ஆன் டு த ரெட்டினா. சிலியரி மசில்ஸ் அப்படின்னாக்க ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ சிலியரி மசில்ஸ் வந்து கான்ட்ராக்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டேர்ம் பார்த்துருக்கோம். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், velocity of light is greater in denser medium than in rarer medium. So answer is false. என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்னாக்க the velocity of light is more in a rarer medium and less in a denser medium அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட், the power of lens depends on the focal length of the lens. The power of a lens depends on the focal length of the lens. Answer is true. Information, power of a lens is numerically defined as the reciprocal of its focal length, that is P is equal to 1 by F. The SI unit of power of a lens is diopter. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Then increasing in the converging power of eye lens causes hypermetropia
increasing in the converging power of islands causes hypermetropia. So இது false. Information increasing in the converging power of islands causes myopia அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ மயோபியாக்குள்ள பேசிக் டெஃபினேஷன், ஹைப்பர்மெட்ரோபியாக்குள்ள பேசிக் டெஃபினேஷனை பார்த்தோம்னாக்க, when we see distant objects the ciliary muscles relaxes and makes the eyelids thinner. This increase in focal length of the eyelids, hence the distant object can be seen clearly அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருக்கோம். On the other hand, when we look at the closer object, the focal length of eyelids is decreased by the contraction of ciliary muscles, thus the image of the closer objects is clearly formed on the retina ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னொரு ஆன்சரும் வருது, அது அடுத்தாப்பில் பார்ப்போம் நம்ம. The convex lens always gives small virtual image. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோட இமேஜ் ஃபார்மேஷனுக்கு நம்ம 6 டிஸ்டிங்க்ட் டயக்ராம்ஸ் போட்டிருக்கோம். ஒன்றுலையும் எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் அதோட கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதை ரீகால் பண்ணாக்க இது ரைட்டாக தப்பான்னு தெரியும் நமக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் எல்லா பொசிஷன்லேயுமே அது ரியல் இமேஜை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் O அண்ட் F அப்படின்னாக்கா விர்ச்சுவல் இமேஜையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் ரியல் ஆஸ் வெல் அஸ் விர்ச்சுவல் இமேஜஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அது வந்து விர்ச்சுவல் இமேஜை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ரியல் இமேஜையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, விர்ச்சுவல் இமேஜையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங்: ரெட்டினா, பியூப்பிள், சிலியரி மசில், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. தென் காலம் 2ல் வந்து பாத்வே ஆஃப் லைட்டு, ஃபார் பாயிண்ட் கம் க்ளோசர், நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே, ஸ்க்ரீன் ஆஃப் த ஐ, பவர் ஆஃப் அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெட்டினா, பியூப்பிள், சிலியரி மசில்ஸு, மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெட்டினாக்கு ஆன்சர் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் த ஐ, ஏன்னா அதில் தான் போய் நமக்கு இமேஜ் கிடைக்கிது. செகண்ட் ஒன் பியூப்பிள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா பாத்வே ஆஃப் லைட், அது வழி தான் லைட் ரேஸு லென்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. தென் சிலியரி மசில்ஸ், அதுக்கு வந்து பவர் ஆஃப் அக்காமடேஷன், தட் இஸ் இட் ரிலாக்ஸஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் டு see the distant object as well as nearer object அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆல்டர்னேட்டாக அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு கண் தெளிவாக தெரியுது. ஸோ ஐலென்ஸோட திக்னஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சிலியரி மசில்ஸ் அப்படிங்கிற இடத்துல படிச்சிருக்கோம். அடுத்தது மயோபியா. மயோபியாவுக்கு ஆன்சர் வந்து ஃபார் பாயிண்ட் கம்ஸ் க்ளோசர். தென் ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே. ஸோ இப்போ திருப்பி ஆன்சரை பார்த்துருவோம். ரெட்டினா, ஸ்க்ரீன் ஆஃப் த ஐ, பியூப்பிள், பாத்வே ஆஃப் லைட்டு, சிலியரி மசில்ஸ், பவர் ஆஃப் அக்காமடேஷன், மயோபியா, ஃபார் பாயிண்ட் கம் க்ளோசர், ஹைப்பர்மெட்ரோபியா, நியர் பாயிண்ட் மூவ்ஸ் அவே அப்படிங்கிறதுனால தான் ஆன்சர். தென் அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ அந்த அசர்ஷன்லாம் 4 இருக்குது. புக்கில் படித்து பார்த்துக்கங்க. படித்து பார்த்துட்டாக்கா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும். அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்தது போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் த ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் வந்து அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் அசர்ஷன் இஸ் ஃபால்ஸு பட் ரீசன் இஸ் ட்ரூ. இந்த 4ல் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அசர்ஷன் வந்து if the refractive index of the medium is high, the velocity of light in that medium will be small. ஸோ refractive index வந்து ஹையாக இருந்ததுனாக்க velocity வந்து ஸ்மாலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. refractive index of the medium is inversely proportional to the velocity of light அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி பார்த்தோம்னாக்க both assertion and reason are true and the reason is the correct explanation of the assertion. ஸோ இதை நம்ம ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கோம். refractive index வந்து inversely proportional to velocity of light. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேலே assertion கொடுத்துருக்காங்க. தென் இன்ஃபர்மேஷன் வந்து அதே தான், refractive index of the medium is inversely proportional to velocity of the light அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். தென் செகண்ட் ஒன் myopia is due to increase in the converging power of eye lens. ரீசன் வந்து myopia can be corrected with the help of concave lens. ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுலேயும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். பார்த்தோம்னாக்க assertion and reason are true but the reason is not the correct explanation of the assertion. ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தா அசர்ஷனும் ரைட்டு தான், ரீசனும் ரைட்டு தான். பட் இந்த அசர்ஷனுக்கு உள்ள ரீசன் தான் இதுவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஆன்சர் பியை சூஸ் பண்ணியிருக்கோம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ
but the reason is not the correct explanation of the assertion. Information என்ன பார்த்தோம்னாக்க increasing the converging power of eye lens causes myopia. In this defect, ciliary muscles connected with the eye lens loses its ability to relax properly and reduces the focal length that increases the converging power causes myopia. அப்படிங்கிறது தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். Decrease in the converging power of eye lens causes hypermetropia. In this defect, the focal length of lens increases that reduces the converging power and causes hypermetropia. Thus, the correct statement is increasing in the converging power of eye lens causes myopia. அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை பார்ப்போம்.